சிபிசிஐடி அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் பார்சல் மோசடி, கிரிப்டோ கரன்சி மோசடி, மேட்ரிமோனியல் மோசடி, சமூக வலைதளங்கள் மூலமான மோசடி என பல சைபர் கிரைம் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் சைபர் கொள்ளைகளில் ஈடுபடுத்தப்பட்டது தெரியவந்துள்ளது. மேலும் சைபர் கிரைம் அடிமைகளாக இருக்க விரும்பாதவர்கள் சிலர் அங்கிருக்கும் சீனர்களிடம் பணத்தை கொடுத்து இந்தியாவிற்கு தப்பித்து வந்துள்ளனர். ஆனால் இப்படி அடிமைகளாக இருக்க முடியாது என மறுத்தவர்கள் அந்நிறுவனத்தவர்களால் கொடுமைப்படுத்தப்பட்டு மோசடி வேலைகளில் ஈடுபடுத்தப்படுவதாக தப்பித்து வந்தவர்கள் போலீசார் விசாரணையில் தெரிவித்துள்ளனர். இப்படி சைபர் கிரைம் அடிமைகளாக சிக்கிக் கொண்ட நபர்களில் சிலர் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலமும் புலம்பெயர்ந்தோர் பாதுகாப்பு அலுவலர்கள் மூலமாக தங்களை மீட்கும்படி உதவி கேட்டுள்ளனர். இது தொடர்பான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் இந்திய தூதரகத்தின் மூலமாக தொடர்ந்து மீட்கப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் தாய்லாந்து கோல்டன் ட்ரையாங்கிள் என்ற பகுதியில் மட்டும் 47 இந்தியர்கள் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மீட்கப்பட்டு இந்தியாவிற்கு அழைத்து வரப்பட்டனர். இதில் தமிழர்கள் 16 பேர் மீட்கப்பட்டு தமிழகம் வந்தடைந்துள்ளனர்.